இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 2:14. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜா ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாத ஞானிகள் எல்லாத்தையும் கொலை பண்ண சொல்லிடுறான். அப்போ ராஜாவோட வேலைக்காரன் தானியேலையும் அவன் நண்பர்களையும் கொலை செய்ய வரும்போது தானியேல் பொறுமையாக இந்த அதிபதி கிட்ட என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாத்தையும் கொல்ல வரீங்கன்னு கேட்குறான். அப்போ ராஜா எதுக்காக ஞானிகள் எல்லாத்தையும் கொல்ல சொன்னார் அப்படின்றத அந்த அதிபதி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தானியேல் இந்த கனவை குறித்து அர்த்தம் சொல்ல கொஞ்சம் டைம் கேட்குறான். அதுக்கப்புறம் தேவன்கிட்ட கனவை குறித்து வேண்டுதல் செய்கிறான். அதுக்கப்புறம் தேவனும் கனவுக்கு உண்டான அர்த்தத்தை தானியலுக்கு சொல்கிறாரு. அதை ராஜா கிட்ட போய் சொல்லிடுறான். நாம் தானியல் நிலைமையில் இருந்தோம்னா அந்த அதிபதி கொல்ல வந்தப்போ ஒன்று ஒளிஞ்சு ஓடிருப்போம், இல்லாட்டி சண்டை போட்டிருப்போம். ஆனால் தானியேலை கொல்ல வந்தவன்கிட்ட தானியேல் பொறுமையாக புத்தியோடு பேசுகிறான். அதுக்கு காரணம் தேவன் தானியேல் கூட இருக்காரு. அதனால் இந்த அதிபதினால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முதல் நம்பிக்கை அவனுக்கு. அதுக்கப்புறம் தானியேல் ராஜா கிட்ட டைம் கேட்குறான். அப்போவும் தேவன்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கனவோட அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்னு 2வது தடவை நம்புகிறான். அவன் நம்பினது போலவே தேவன் கனவுக்கு உண்டான அர்த்தத்தை தானியேலுக்கு தான் வெளிப்படுத்தினார். அவன் கூட இருந்த நண்பர்கள் கூட வெளிப்படுத்தலை. அப்போது மனுஷர்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. தானியேலை வச்சு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த. நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாகவே ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்தால் தான் நம்பிக்கை இருக்கும். அப்போ நம்பிக்கைன்ற வார்த்தைக்குள்ளே அன்பு என்ற சொல் அடங்கி இருக்குது. அதனால தான் தேவன் தானியேலோட நம்பிக்கையை பார்க்கும்போது அவனோட அன்பையும் நேசிக்கிறார். அப்போ நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தேவன் மேலே நாம் அன்பு வச்சுருக்கோம்னு அர்த்தம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை என்ற அன்பை இழந்து போகாமல் நல் புத்தியோட நல் மனதோட தேவனை எப்பயுமே நேசிப்போம். ஆமேன்.